வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை முதல் மழை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 49வது புத்தக கண்காட்சியை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 1000 விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள புத்தக கண்காட்சி ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சியில் நுழைவு கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதை பாராட்டுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மட்டும்தான் புத்தக கண்காட்சிக்கு நிரந்தர இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவுக்கான தீ பரவட்டும் என்றும் கூறினார். தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்ட முடியாது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர், ஒடிசா, டெல்லியைப் போல தமிழகத்தையும் கைப்பற்றுவோம் என்ற அமித்ஷாவின் டார்கெட் நடக்காது என கூறினார். அதிமுக சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெற்றவர்களுக்கான நேர்காணல் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. முதற்கட்டமாக சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல் மாவட்டத்தில் போட்டியிட விருப்ப மனு வழங்கியவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்துகிறார். ஜனநாயகன் படத்திற்கு வீரமணிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது KC வீரமணி சொத்து விவரங்களை மறைத்ததாக தொடரப்பட்ட வழக்கை திருப்பத்தூர் நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இதற்கிடையே வருமான வரித்துறை முழு விசாரணை நடத்த கோரி ராமமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் தேர்தல் நேரத்தில் அரசியல் காரணங்களுக்காக நீதிமன்றத்தை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று கூறி மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஜனநாயகன் போன்று சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்திற்கும் இன்னும் சென்சார் சான்றிதழ் கிடைக்கவில்லை. திட்டமிட்டபடி 10ஆம் தேதி படம் வெளியாகுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். நெல்லையில் ஜனநாயகன் திரைப்படத்தை வரவேற்க ரசிகர்கள் 100 அடி பிரம்மாண்ட கட் அவுட் வைத்த நிலையில் படம் வெளியாகாததால் மெர்சல் திரைப்படத்தை திரையிடுவதாக ராம் சினிமாஸ் திரையரங்கம் தெரிவித்தது. இதனால் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாமல் ஏமாற்றமடைந்த ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். மேலும் நடிகர் விஜயின் மெர்சல் படத்திற்கான டிக்கெட்டுகளையும் மகிழ்ச்சியுடன் பெற்றுச் சென்றனர். இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல் உரிமை தொடர்பான வழக்கில் பிரபல திரைப்பட இயக்குநர் RK செல்வமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். மியூசிக் மாஸ்டர் இசை வெளியீட்டு நிறுவனம் தொடர்ந்த இந்த வழக்கில் ஆஜரான RK செல்வமணி, இளையராஜாவின் பாடல்கள் அவருக்கே சொந்தம் எனவும் பாடல்களின் பதிப்புரிமையை அவர் தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியது இல்லை, அவரிடம்தான் காப்புரிமை உள்ளது என்றும் தெரிவித்தார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் இணையதள பக்கத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் MGRின் பெயர் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்ததை அடுத்து அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. கடந்த 1981ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் MGRால் தொடங்கப்பட்ட தமிழ் பல்கலைக்கழகத்தின் இணையதள பக்கத்தில் அவருடைய பெயர் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் அரசை விமர்சித்ததை அடுத்து தற்போது இணையதள பக்கத்தில் MGRின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மாநகராட்சி தேர்தலை முன்னிட்டு மும்பை புறநகர் பகுதியான மலாட்டில் பாஜக வேட்பாளர் தேஜிந்தர் சிங் திவானாவுக்கு ஆதரவாக அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த தமிழர்கள் பலரும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததோடு அவரோடு ஆர்வத்துடன் போட்டோ எடுத்துக் கொண்டனர். மலாட்டில் பல தமிழ் குடும்பங்கள் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது.
மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மீது குற்றம் சாட்டும் அமலாக்கத்துறை இது தொடர்பாக கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளது. தேர்தல் வியூகங்களை வகுக்கும் முன்னணி நிறுவனமான ஐபாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை மேற்கொண்ட போது அமலாக்கத்துறையின் விசாரணையை தடுக்கும் மற்றும் இடையூறு செய்யும் நடவடிக்கையில் மம்தா பானர்ஜி ஈடுபட்டதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி சுப்ரா கோஷ் தலைமையில் விசாரணைக்கு வரவுள்ளது. கொல்கத்தாவில் ஐபாக் நிறுவனத்தின் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை மேற்கொண்ட சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி அதே வேளையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் செயலையும் விமர்சித்துள்ளது. கொல்கத்தாவில் பல வருடங்களாக ஊழல் நடந்து வரும் நிலையில் தேர்தலுக்கு முன்பு அமலாக்கத்துறையை அனுப்பி சோதனை செய்வது பாஜகவின் வழக்கம் என மேற்கு வங்க மாநிலத்தின் காங்கிரஸ் பொறுப்பாளர் குலாம் அகமது மீர் விமர்சித்துள்ளார். அதே நேரம் முதல்வர் மம்தா பானர்ஜி அங்கே சென்று ஆவணங்களை எடுப்பதற்கு காரணம் என்ன என்றும் அவர் சந்தேகம் எழுப்பியுள்ளார். சென்னையில் கடந்த ஆண்டில் குற்ற சம்பவங்கள் கணிசமாக குறைந்திருப்பதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் தலா 105 கொலை வழக்குகள் பதிவான நிலையில் 2025 93 கொலை வழக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. கடந்த ஆண்டில் 1092 பேர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 66 போக்சோ வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தின் மூலம் கடும் தண்டனை பெற்றுத் தரப்பட்டுள்ளது. சைபர் கிரைமை பொறுத்தவரை 778 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 34 கோடியே 74 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டு பணத்தை இழந்த 1389 பேருக்கு திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை புதுப்பேட்டையில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் தொழிற்சங்கங்கள் சார்பில் கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. புதுப்பேட்டையிலிருந்து கோட்டை நோக்கி நடைபெற்ற இப்பேரணியில் ஏராளமான டாஸ்மாக் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சாலையில் திடீரென தீப்பிடித்து எரிந்த காரால் பரபரப்பு ஏற்பட்டது. கார் கொழுந்து விட்டு எரிந்த நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் பாரம்பரிய உடையணிந்து பறை இசைத்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்ட இடத்தில் மண் பானையில் பொங்கல் வைத்து குத்துவிளக்கேற்றி நெல் மணிகள் உள்ளிட்டவற்றை படைகளாக வைத்து வழிபட்டனர். இந்நிகழ்வில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து தங்களின் உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் இலஞ்சியில் பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் மண் பானைகளின் விற்பனை சரிந்துள்ளது. இதனால் பானைகள் செய்யும் பணிகளை நிறுத்திவிட்டு கோயில் சிலைகள், பூந்தொட்டிகள் உள்ளிட்டவற்றை பானை தயாரிப்பாளர்கள் தயாரித்து வருகின்றனர். மேலும் மக்கள் கேஸ் அடுப்பில் பொங்கல் வைப்பதால் மண் பானைகளின் விற்பனை சரிந்துள்ளதாகவும் பானை தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மண்பானை தொழில் செய்தோம், ஆனால் முன்னால மாதிரி இப்போ வியாபாரங்கள்லாம் இல்லை. முன்னே மாதிரி இப்போ பூரா கேஸ் அது இதுன்னு வரனால மண்பானைகள் கூடுதல் வியாபாரங்கள் கிடையாது. உச்சி மாநாடு இந்தியாவில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் இந்தியாவின் AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இந்திய AI மாதிரிகள் பிராந்திய மொழிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.
ஆளுநர் மாளிகை ஊழியர்களுடன் ஆளுநர் RN ரவி பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் உரி அடித்தல் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. உங்க கனவை சொல்லுங்க எனும் புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் தொடங்கி வைக்கிறார். சுமார் 1.91 கோடி கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெற்ற திட்டங்கள் மற்றும் கனவுகளை கண்டறிய எடுக்கப்படும் முன்மாதிரி முயற்சி என்று தமிழக அரசு செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. ஐந்து நாட்களுக்குள் பொங்கல் பரிசு ரொக்கப்பணம் மற்றும் பொங்கல் தொகுப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்க நியாய விலை கடையில் பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாயை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் கிட்டத்தட்ட 65,000 ரேஷன் அட்டைகள் இருக்கின்றன. முதல் கட்டமாக இன்னைக்கு துவங்கி வருகின்ற 14ஆம் தேதி வரைக்கும் ஏற்கனவே டோக்கன்கள்லாம் கொடுக்கப்பட்டு முறையாக இந்த பரிசு தொகுப்பு பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. அதை இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாணவர்களும் இங்கே துவக்கி வச்சிருக்கிறோம். மக்கள் மகிழ்ச்சியோடு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இது முறையாக அடுத்த இன்னொரு 5 நாட்களில் அனைத்து பொருட்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். பவானிசாகர் அணையில் இருந்து 2ஆம் போக புன்செய் பாசனத்திற்காக வெள்ளிக்கிழமை அன்று கீழ் பவானி வாய்க்காலில் நீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட பாசன பகுதியில் உள்ள 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவு குறித்து மதிப்பீடு செய்யும் வகையில் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆலோசனைக் கூட்டம் கோவையில் நடைபெற்றது. நிலைக்குழுவின் வணிக குழு தலைவர் டோலா சென் தலைமையில் 16 MPக்கள் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தொழில்துறை பிரதிநிதிகளை சந்தித்து பேசினர். அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 50% வரை வரி உயர்த்தப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள ஸ்ரீராம் நகரில் கொட்டப்படும் குப்பைகளால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மலை போல் தேங்கியுள்ள குப்பைகளை எரிப்பதால் அதிலிருந்து வரும் புகை மற்றும் துர்நாற்றத்தால் நோய் பரவும் அபாயம் உருவாகியிருப்பதாக குற்றஞ்சாட்டினர். எனவே இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி ஆணையரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்த பக்தர்களுடன் இருந்த அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தை மாற்றுப்பாதையில் கொண்டு செல்லுமாறு கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த உதவி ஆய்வாளர்கள் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதால் வாகனத்தை மட்டும் மாற்று வழியில் செல்ல அறிவுறுத்தியதை அடுத்து பக்தர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சென்னை மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த யாஸ்மின் தனது வீட்டுக்கு செல்லும் வழியில் பக்கத்து வீட்டு வளர்ப்பு நாய் அவரின் வலது காலை கடித்துள்ளது. அவரது அலறல் சத்தம் கேட்கவே அக்கம் பக்கத்தினர் நாயை விரட்டி பலத்த காயமடைந்த யாஸ்மினை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே சுடுகாட்டுக்கு சரியான பாதை வசதி இல்லாததால் இறந்த மூதாட்டியின் உடலை ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து சென்று உறவினர்கள் அடக்கம் செய்தனர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக மழைக்காலங்களில் இந்த அவலம் தொடர்கிறது. எனவே ஆற்றின் குறுக்கே சிறு தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் என குமாரபாளையம் அருந்ததியர் குடியிருப்பு பொதுமக்கள் அரசுக்கு மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அருகே தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேனும் சபரிமலையில் தரிசனம் முடித்துவிட்டு திரும்பி வந்த கர்நாடக பக்தர்களின் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் கர்நாடகாவைச் சேர்ந்த பக்தர் உயிரிழந்த நிலையில் வேனில் சென்ற 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உதகையில் உள்ள மாயார் கிராமத்தில் அருகில் இருந்த யாரையும் கண்டுகொள்ளாமல் உணவு தேடி சுற்றித் திரிந்த கரடியை அவ்வழியே சென்ற சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து வீடியோ எடுத்த காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலம் பாட்னா நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக நீதிமன்றத்திற்குள் இருந்த அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். தொடர்ந்து மிரட்டல் விடுத்த மர்ம ஆசாமியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கர்நாடகாவில் அரசு நில ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் பாஜகவை சேர்ந்த பெண் தொண்டர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டபோது ஆடைகள் களையப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் இவ்விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. மேலும் வழக்கு பதிவு செய்யக்கோரி கர்நாடக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தவறு நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மகளிர் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது.